Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல 8th sum பார்க்குறோம். Father of a family wishes to divide his square field bounded by x equal to 0, x equal to 4, y equal to 4 and y equal to 0 along the curve y square equal to 4x and x square equal to 4y. Into 3 equal parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to divide among them. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலியில் ஃபாதர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இடத்த, ஸ்கொயர்னா ஸ்கொயர் சதுரம், அதில் உள்ள ஒரு இடத்த 3 பேருக்கு டிவைட் பண்ணுறாங்க. ஒய்ஃபு, டாட்டர் அண்டு சன். ஓகேவா? ஸோ அதில் வந்து 2 பேரபோலா அண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது 3 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதோட ஏரியாவும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சம்குள்ளே போகலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 parabolas. Okay, so the equation 1 and 2 னு எடுத்துக்கலாம். So this is equation 1, equation 2. Okay, first equation 1ல இருந்து y value find பண்ணுறோம். y equal to அப்போ என்ன கிடைக்குது, y square equal to 4x. So y equal to root of 4x which is equal to root 4 root x which is equal to root 4 னா நமக்கு என்ன தெரியும், 2. So 2 root x. ஓகேவா? இதை வேணால் சிம்பிளிஃபை லாஸ்ட் பண்ணுவோம். ஸோ 2 into x power 1/2 வேணால் எழுதி எடுத்துக்கோங்க. தெரியாதவங்களுக்காக டீட்டெயிலாக எடுத்துருக்கேன், தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டெப் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு equation 2. equation 2லேருந்து என்ன ஃபைன் பண்ணுறோம், திரும்பியும் y. இதுலேருந்து y எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, x square by 4. x square divided by 4 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் இதுவும் ஒய்யோட வேல்யூ அண்ட் இதுவும் ஒய்யோட வேல்யூ. ஸோ ரெண்டும் நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல்னு தெரியும். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒய் ஸ்கொயர் போட்டு ஈக்குவேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, அதாவது ஃப்ரம் 1 equal to 2. நான் வந்து இங்கே ஒய் ஸ்கொயரை வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒய் ஸ்கொயர்னால் அப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஒய் ஸ்கொயர் போட்டோன்னா x power 4 divided by 16. So x power 4 divided by 16 கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 16 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வருதா. ஸோ y, ஓகே, ஸோ y ஈக்குவல் டு இந்த வேலைனா y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் which is equal to x ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் which is equal to 16. ஓகே, ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? தெரியறதுக்காக தான். ஸோ இது ஒய் ஸ்கொயரை வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை ஒரே லைனில் எழுதணும்னு நினச்சாலும் இந்த 16 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டும் மல்டிப்ளை ஆயிருமா. ஸோ 4 into 16, 64x ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸு, இங்கே எக்ஸ் க்யூபாக மாற்றிக்கலாமா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 64 equal to x cube. So okay, so implies x equal to என்ன கிடைக்குது நமக்கு 64. ஸோ 64 என்ன எழுதிக்கலாம், 4 cube எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 4 cube equal to 64. ஸோ கியூபை கேன்சல் ஆகி நமக்கு x equal to 4னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ இதை இன்னொரு மாதிரியும் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது 4x equal to x power 4 divided by 16. இந்த சைடு கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 64x equal to x power 4. ஓகே, ஸோ இது ஒரே சைடு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதை இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ x power 4 minus 64x equal to 0. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது, x இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டோன்னா x cube minus 64
64 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்குது. அண்ட் இந்த டேம் எக்ஸ் கியூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நம்ம இங்கே செய்தாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 64. 64 4 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ கியூப் கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 64. ஓகே, ஸோ நமக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் தான் ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஸோ ஒய் எங்கே கண்டுபிடிப்போம்? ஒய் ஈக்குவல் டு 2 வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம எதுலனாலும் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் டு நான் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 போடுறேன். இதில் கொண்டு அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு 0 போடுறேன். அப்போ என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு 0 பை 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தோன்னே என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு இதில் வந்து 4 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ 4 ஸ்கொயர் பை 4. 4ம் ஒரு 4ம் கேன்சல் ஆகி ஒய் ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆர் ஜீரோ கமா எக்ஸ் ஒய் தானே பாயிண்ட் போடும். ஓகே, 0,0 அண்ட் 4,4ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டயக்ராம் போடுறோம். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? ஸோ சென்டர் ஓ. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? 2 பேரபோலா. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xனால் என்ன தெரியும்? ரைட் சைடு ஓப்பன். கரெக்டாக? ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yனா அப்போ என்ன தெரியும்? அப்பர். மேலே வந்து ஓப்பனாக இருக்கும் பேரபோலா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரியும். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன தெரியும்? 0,0 அண்ட் 4,4. கரெக்டாக? ஸோ 0,0னா இதுதான். 4 வந்து நம்ம ஒரு 1 2 3 4 அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ ரஃப் டயக்ராம் தான். ஸோ இதை வந்து இதில் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் 4, அதாவது எக்ஸும் 4 ஒய்யும் 4. ஸோ இதுவும் 4 ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுப்போமா? ஸோ இது எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் தான் நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகே, ஸோ இதில் 2 பேரபோலா கட் ஆகுது அண்ட் இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இதை வந்து 3 கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் ஏரியாவை A1, திஸ் இஸ் செகண்ட் A2. நெக்ஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப் மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து 2 கட் ஆகிற இடம் A3. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஒய்ஃபுக்கு. A1 ஒய்ஃபோட ஃபீல்டு இடம் ஏரியா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். A2 டாட்டர், A3 வந்து சன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து A1 நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை மைண்டில் வச்சுட்டே செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் எங்கே இருக்குது? அதாவது A2 எங்கே ஃபீல்டில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டாக? A2. ஸோ நம்ம ஒய் ஆக்சிஸ் வச்சு செய்யணும். ரெண்டும் கிடைக்கக்கூடிய ஆன்சரை மைனஸ் பண்ணி பார்த்து A3 கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டயக்ராம். இவ்வளோ தான், ரஃப்பாக போட்டாலே போதுமானது. ஓகே, ஸோ ஃப்ரம் கிவன் டேட்டா நமக்கு என்ன தெரியும்? அது ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர், அதாவது 2 சைட்ஸ் அதனா. ஸோ இந்த சைட்ஸும் இந்த சைட்ஸும். ஸோ திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 × 4 ஈக்குவல் டு டோட்டலாக இது எவ்வளோ இருக்குது? 16.
ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஃபைன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A1 ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு A1 equal to the area bounded by y equal to 0, x equal to 4 and x square equal to 4y. என்னன்னு சொல்லுதாரே பாருங்கள், y equal to 0, x equal to 4 and அதாவது நம்ம இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணுறோம். நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் பேரபோலா எப்படி இருக்கும், y equal to 0. நல்லா ஞாபகம் வச்சுருந்துச்சு சரியா? ஸோ பேரபோலா படித்தவங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் பேரபோலாவில் y equal to 0 இருக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுறோம், ஸோ y equal to 0 இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ என்னது, x equal to 4 தானே. ஸோ x equal to 4 அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பேரபோலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay கரெக்டாக. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எது இருக்குது, இந்த இதெல்லாம் பேரபோலா தெரிஞ்சிருந்தா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் மேலே எப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த பேரபோலா இருக்குது. இதுதான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. ஓகே, ஸோ இந்த அதனால தான் y equal to 0, நெக்ஸ்ட்டு x equal to 4 அண்ட் இந்த பேரபோலா சூஸ் பண்ணிக்கோ. இது யாரோடது, ஒய்ஃபோடது. ஸோ இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒய்ஸ் ஏரியா அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ லிமிட் என்ன அப்போ கிடைக்குது நமக்கு, லிமிட்ஸ் ஆர் x equal to 0 and x equal to 4. ஃபார்முலா எழுதிக்கலாம், ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் a to b y into dx. ஸோ நமக்கு இதில் ஒய்யோட ஃபார்முலா என்ன, இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y எடுத்துருக்கோம். இதுலேருந்து ஒய்யை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு ஒய். இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுறோம். லிமிட் 0 to 4. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ஓகே இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் எக்ஸ் கியூப் பை 3 இன்ட்டு இந்த 4. ஓகே, ஸோ லிமிட் 0 to 4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் என்ன, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துக்கிறேன் 1/12. ஓகே, ஸோ 4 கியூப் மைனஸ் லோயர் லிமிட் 0 கியூப். ஸோ 4 கியூப்னா நமக்கு என்ன தெரியும், 4 into 4 into 4 வேல்யூ என்ன, 64. ஸோ 4 into 4 into 4 by 4 into 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்குது, 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்கும். இது எதோட யாரோட வேல்யூ, ஒய்ஃபோட ஃபீல்டோட வேல்யூ. ஓகே, செகண்ட் ஒன் A2. A2 என்ன, the area bounded by x equal to 0, y equal to 4 and y square equal to 4x. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது யாரோடது, டாட்டர்ஸ் ஏரியா. ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸ் நமக்கு தெரியும், ஒய் ஆக்சிஸ்னால் கண்டிப்பாக எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் பார்க்குறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் எங்கள் ஒய் வேல்யூ எத்தனை, 4. அண்டு நமக்கு தெரியும் ஒய் ஆக்சிஸ் அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xனால் பேரபோலா வந்து எதில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேரபோலாவையும் எடுக்கிறோம். இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் a to b x dy. ஓகே, ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ எடுத்துப்போமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4. ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் செய்த மாதிரி தான் இன்டகரல் லிமிட் என்ன, 0 to 4, அதாவது y equal to 0 and y equal to 4 இதுதான் லிமிட்ஸ். ஓகே, எக்ஸோட வேல்யூ y பவர் 2/4 into dy. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் 1/4 வெளியே எடுத்துக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் ஒய் கியூப் பை 3 லிமிட் 0 to 4. ஸோ 1/4 இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துக்கிறேன் 3. ஸோ அப்பர் லிமிட் என்ன 4 கியூப் மைனஸ் 0 கியூப். அதே மாதிரி தான் 4 கேன்சல் பண்ணிக்கிறேன் 2 ஆயிரும். ஸோ 16/3. ஸோ டாட்டருக்கும் என்ன தான் கிடைக்கிது நமக்கு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் A3. the area bounded by the curves, ரெண்டு curves. okay, so two curves y square equal to 4x and x square equal to 4y. ஸோ இது யாரோடது சன்னோடது, சன்ஸ் ஏரியா. அதாவது ரெண்டு கேர்வை மைனஸ் பண்ணி நமக்கு சன்னோடது ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ சன்ஸ் ஏரியா ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா மைனஸ் ஒய்ஃப்ஸ் ஏரியா ப்ளஸ் டாட்டர்ஸ் ஏரியா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் ஏரியானா என்ன, நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சோம்லாம், ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சோம்ல, அதுதான். அது என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 16. ஓகே, 16 மைனஸ் ஒய்ஃபோட ஏரியா என்ன 16/3 ப்ளஸ் டாட்டரோடது 16/3. ஓகே, டோட்டல் ஸ்கொயர்லேருந்து ஒய்ஃபோடதையும் டாட்டரையும் ஆட் பண்ணி ரெண்டையும் டோட்டல் கூட மைனஸ் பண்ணால் சன்னோடது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 3 போட்டுட்டு 16 + 16 என்ன 32. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது 16 × 3 48 மைனஸ் 32/3 இஸ் ஈக்குவல் டு 16/3. அகைன் 16/3 இதுதான் சன்னோட ஸ்பேஸ். ஓகே ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருந்த ஒரு ஸ்கொயர் ஸ்பேஸில் நம்ம என்ன செய்திருக்கோம், ரெண்டு பேரபோலாவை பண்ணி அதை 3 பேருக்கு டிவைட் பண்ண முடியுமா, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 3 பேருக்கு டிவைட் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டிவைட் த ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகே, ஸ்கொயர் ஃபீல்டில் 3 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும்னு காட்டியிருக்கோம். ஓகே, therefore நம்மளோட ஆன்சர் என்ன, ஒய்ஃப்ஸ் ஏரியா ஈக்குவல் டு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு டாட்டர்ஸ் ஏரியா ஈக்குவல் டு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அண்ட் சன்ஸ் ஏரியா ஈக்குவல் டு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதான் நம்மளோட டோட்டல் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது சம்ஸ் வேறு ஏதாவது லெசனில் டவுட்ஸோ இல்லைன்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எதுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.